வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொகுதிகள் அப்படின்றது 108லிருந்து 113 இடங்களா உயர்ந்திருக்குது. இதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக தாவைக்கால இணைந்திருக்கிறாங்க. ஆதரவு கடிதத்தை இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ்ல மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 5 எம்எல்ஏக்கள் அதுக்கப்புறம் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், கிறிஸ் சோடங்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே இணைந்து, யார் சொல்லி அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில தான் இவங்க எல்லாருமே இணைந்து பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேகாவின் தலைமை அலுவலகத்துல விஜய் அவர்களை சந்திச்சு அதிகாரப்பூர்வமான ஆதரவு கடிதம் அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. சில நிபந்தனைகளை வச்சுதான் கட்சியில இணைந்திருக்கிறாங்க. ஸோ தாவேகா மூலமா ஒரு அமைச்சரவை இடம் காங்கிரஸுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாயிருக்குது. அதே போல இன்னும் சில கோரிக்கைகளையும் காங்கிரஸ் தாவேகா கிட்ட வச்சுதான் கட்சியில இப்போ இணைந்திருக்கிறாங்க. ஆதரவு அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தா, என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய, அதாவது மதவாத அரசியல் செய்யக்கூடிய என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை நீங்க இணைத்து கொள்ள கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை வச்சுதான் காங்கிரஸ் தாவேகால இணைந்திருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட 108 இடங்கள், 108 எம்எல்ஏக்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இப்போ காங்கிரசினுடைய 5 எம்எல்ஏக்கள் ஆட் ஆகும்போது மொத்தமா இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இன்னைய நிலவரப்படி 113 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா மொத்தம் எத்தனை இடங்கள் தேவைப்படும்? 118 இடங்கள், 118 எம்எல்ஏக்கள் அப்படின்றது தேவை. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப ஆல்ரெடி 113 இடங்கள் வந்துருச்சு. இன்னும் எத்தனை தேவைப்படுது அப்படின்னா 5 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. ஆனா 5 எம்எல்ஏக்கள் கிடையாது, கூடுதலா ஒரு எம்எல்ஏ தேவைப்படும். 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படும். ஏன் அப்படின்னா இந்த சட்டசபைக்குள்ள நுழையும் போது ஆட்சி அமைக்கிற அந்த பட்சத்துல தற்காலிகமா ஒரு சபாநாயகரை நியமனம் செய்யணும். அந்த தற்காலிகமா சபாநாயகரை நியமனம் செய்யும் போது தாவேகா கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல ஒரு எம்எல்ஏவை தற்காலிக சபாநாயகரா உட்கார வைக்கணும். ஸோ அதுதான் செங்கோட்டையன் அவர்களை நியமிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாயிருந்தது. ஸோ அப்படி உட்கார வைக்கக்கூடிய எம்எல்ஏ பெரும்பான்மையில சேர மாட்டாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு எம்எல்ஏ தேவைப்படும். அப்போ 119 எம்எல்ஏக்கள் நம்ம கிட்ட இருந்தாதான் ஒரு எம்எல்ஏவை தற்காலிக சபாநாயகர் பதவியில உட்கார வச்சுட்டு மிச்சம் 118 எம்எல்ஏக்களை வச்சு நம்மளுடைய பெரும்பான்மை அப்படின்றத நிரூபிக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட மொத்தமா 113 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் சேர்ந்ததோட சேர்ந்துருச்சு. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. இந்த 6 எம்எல்ஏக்கள் எங்கிருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் கூடிய விரைவில் சேர போறாங்க. நாளைக்கு மே 7ஆம் தேதி தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்க போறாரு. இந்த 6 எம்எல்ஏக்கள் எங்கிருந்து வர போறாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்ததுதான், 2 கம்யூனிஸ்ட் கட்சியில 2 பேருமே 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே தலா 2 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அதே போல விசிகவும் 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த 6 எம்எல்ஏக்களும் தான் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பா 2 கம்யூனிஸ்ட் கட்சி விசிகவுக்கும் ஆதரவு தெரிவிக்க கோரி கடிதமும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கடிதத்துக்கு அவங்க பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு நாங்க எங்களுடைய முடிவை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏறத்தாழ இவங்க 6 பேருமே சீக்கிரமே தமிழக வெற்றி கழகத்திலையும் இணைய போறாங்க. ஸோ அவங்க 6 பேரும் இணையும் போது கவுண்டிங் கரெக்டாகி மொத்தமா நம்ம கிட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட 119 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அதுல ஒரு சபாநாயகர் உட்கார வச்சு நம்மளுடைய பெரும்பான்மை அப்படின்றத நாம நிரூபிக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, இது என்னுடைய பர்சனல் கருத்து தான். அதாவது என்னன்னா, தளபதி ஒரு 120 இடங்கள் 125 இடங்கள் அப்படின்றத தனியாவே கைப்பற்றி இருந்தாரு அப்படின்னா இப்போ இந்த கட்சிகள் எல்லாருமே சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறாரு. இதுல நீங்க எல்லாரும் குறிப்பிட்டு கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடியும். அதாவது நிறைய தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் தோல்வியுற்றிருக்கிறாங்க இல்லையா? அதாவது 108 தவிர்த்து மிச்ச தொகுதிகளில் தோல்வியுற்றிருக்கிறாங்க இல்லையா? அந்த தோல்வியுற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் நிறைய தொகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா வேட்பாளர்கள் 500 ஓட்டு வித்தியாசம், 300 ஓட்டு வித்தியாசம், 800 ஓட்டு வித்தியாசம், 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஒன்று 20,000, 30,000, 50,000 ஓட்டு வித்தியாசத்துலலாம் ஜெயிக்கல. மேக்சிமமாக தோற்றிருக்கக்கூடிய தொகுதியில் சொல்கிறேன். ஒரு 300, 500, 800, 1000க்குள்ள ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. எலெக்ஷனுக்கு முந்தின நாள்
பஸ் ஃபெசிலிட்டி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு திரும்ப அவங்களுடைய ரூம்க்கு இங்கே சென்னையில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் ரீல்ஸ் போட்டதை கூட நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸு கிடைக்கல, என்னால் ஊருக்கு போக முடியல, நான் திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வீடியோஸ்மே வந்துட்டு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயுமே நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோலேயே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் வந்துட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அப்படி குறைந்த வாக்குகள் ஓரளவுக்கு போயிட்டு அவங்களால சொந்த ஊருக்கு போக முடியாமல் நிறைய வாக்குகள் குறைஞ்சிருந்தது இல்லையா? ஸோ அந்த வாக்குகள்லாம் போய் போடப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த 300, 500, 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியுற்ற தாவைக்கா வேட்பாளர்கள்லாம் வின் பண்ணி தளபதிக்கு பெரும்பான்மையும் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பஸ்ஸு கிடைக்காதனால உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வாக்கு செலுத்த முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ அதாவது நிறைய பேர் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தாவைக்காவை பிடிக்காதவங்க, தளபதியை பிடிக்காத ஒரு கூட்டம் வழக்கமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, தளபதி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே. ஸோ அந்த கூட்டம் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெகட்டிவிட்டியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது முழுசாக தளபதி வந்து ஜெயிச்சு 2 நாள் கூட இன்னும் முடியல. இன்னைக்கு வந்துட்டு மே 6ஆம் தேதி, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 5, 6 இன்னும் 2 நாள் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள ஏகப்பட்ட நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி அவர் மேல தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல குறிப்பா என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தளபதிக்கு ஓட்டு போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ அப்படி ஓட்டு போட்டவங்கலாம் தளபதி ஜெயிப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்க்காம சும்மா போயிட்டு போட்டு வந்தாங்களா, ரேண்டமா போட்டதான், யாருக்குமே வந்துட்டு மகிழ்ச்சி கிடையாதான், அப்படி இப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து செலவு பண்ணி டிக்கெட்டுக்கு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்களுடைய வாக்கு செலுத்திருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வேலை பார்த்த நிறைய பேர் நாள் பஸ்ஸு கிடைக்காம அலைஞ்சி திரிஞ்சு அல்லோலப்பட்டு ஒரு வழியா அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்களோட வாக்கை வந்துட்டு செலுத்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போனவங்க எல்லாருமே எப்படியாவது தளபதியை வந்து ஜெயிக்க வச்சிடணும், எப்படியாவது தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு தளபதியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு அவங்களோட ஓட்டை போட்டாங்க. ஆனால் நீங்கள் ஈஸியாக உட்காந்துக்கிட்டு தளபதிக்கு ஓட்டு போட்டவங்களாம் தளபதி ஜெயிக்கணும்னு நினச்சி போடலை அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது தளபதி வந்து இன்னும் சிஎம்மா பதவி கூட ஏற்கலை, அதுக்குள்ளேயும் உங்கள் தளபதியுடைய தூய சக்தி இதுதானா, மாற்றம் இதுதானா, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டியை கமெண்ட் செக்ஷனில் உட்காந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லை எனக்கு புரியுது. அதாவது என்னன்னா நீங்கள் வந்துட்டு தோத்துட்டீங்க, ஓகே, உங்களுக்கு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை காரணமாக வச்சு இவ்வளோ நெகட்டிவிட்டியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. அந்த மனுஷன் நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் வந்து அரசியலுக்குள்ளேயே வந்திருக்கிறாரு. அவர் பெண்களுடைய பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம், குழந்தைகளுடைய நலன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி யோசிச்சு வேலுநாச்சியார் படை அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ திட்டங்களை வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் ஆட்சிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம், ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம், சீமியமாக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமா பொறுமையாக அவரால் வந்து பண்ண முடியும். அவர் இன்னும் பதவியை ஏற்கல, அதுக்குள்ள அவர் மேல நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி மாற்றம் எங்க, தூய சக்தி எங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல், அந்த ஆட்சி அப்படின்றது தமிழகத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. சில விஷயங்கள் இப்போ நடந்திருக்குதான், தவறான சில விஷயங்கள் நடந்திருக்குது, அதை நாங்களே வந்துட்டு ஒத்துப்போம். அதாவது மற்ற கட்சிகள் மாதிரி டிவிகே அப்படின்றது கிடையாது, டிவிகேனுடைய வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றவங்க கிடையாது. டிவிகேல இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், யாரு தப்பு பண்ணாலும் முதலாளா வந்து தட்டி கேட்கக்கூடியது டிவிகேல இருக்கிறவங்க தான், டிவிகேனுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அதை நீங்க இனிமேலும் வந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ யாராவது தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தக்க தண்டனையை தளபதியும் வந்துட்டு கொடுப்பாரு. நீங்க வெயிட் பண்ணி தான் வந்துட்டு பார்க்க போறீங்க. இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகர் தொகுதியில் அந்த தாவேகாவினுடைய வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த வட்ட செயலாளர் ஒருத்தர், தாவேகாவினுடைய நிர்வாகி தான் அவர், வட்ட செயலாளர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு பெண் பிள்ளைக்கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறாரு. இப்போ அவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையிலேயுமே வந்துட்டு அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இதை எடுத்துட்டு வந்து சுட்டி காட்டி உங்களுடைய ஆட்சியில் எங்கே மாற்றம் நிகழ்ந்திருக்கு, உங்களுடைய ஆட்சி எங்கே தூய சக்தியாக இருக்குது, இனிமே தான் உங்களுடைய லட்சணம் தெரிய போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கதறிட்டு இருக்கிறாங்க. அதாவது தளபதி இன்னும் ஆட்சி அமைக்கவே இல்லை. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் பெண் பிள்ளைகள் மேலையும் பெண்கள் மேலையும் கைய வைக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றது
தெரிய வரும். வெயிட் பண்ணி பாருங்க. அதே போல அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராயபுரம் தொகுதியில தாவேகா வேட்பாளர் வின் பண்ணியிருக்கிறாரு விஜய் தாமு அவர்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. தளபதியினுடைய ஆதரவுனால. அவர் இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து மக்களுக்காக பணியாற்றின ஒருத்தர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை தான் தளபதி வந்துட்டு ஆதரவு கொடுத்து நிக்க வச்சு இப்போ அவர் எம்எல்ஏவும் வந்துட்டு ஆயிருக்கிறாரு. ஸோ அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் இப்போ நடந்தது. அப்போ வந்து கேக் வெட்டியிருக்கிறாங்க. அவர் செஞ்சது தப்பு தான். யாருமே வந்து மற்ற கட்சிகள் மாதிரி தான் கட்சிக்காரவங்க செஞ்சதுக்கு டிவிக்கே வந்துட்டு முட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவர் செஞ்சது தப்பு தான். அவருக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வீரவாள், அந்த வெற்றி வாள் இருக்கும் இல்லையா, அந்த வாள் வந்துட்டு அவர் கையில் கொடுத்துருந்தாங்க. நிறைய தலைவர்களுக்கு இதை வந்து பரிசாக வந்து கொடுப்பாங்க. நம்ம தளபதிக்கும் மக்களே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி வாள் கொடுக்கப்படுது அப்படின்னா அதை உயர்த்தி பிடிச்சு காமிச்சிட்டு திரும்ப வந்து கீழே வச்சிடணும். அதை வச்சு வேற எந்த ஒரு செயலுமே செய்யக்கூடாது. ஆனால் இவருக்கும் அதே மாதிரி பரிசு கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த கத்தியை எடுத்து கேக்கை வந்து வெட்டிட்டாரு. அவர் கேக்கை வெட்டும் போது பக்கத்துல லொயலாமணி இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க வெட்டாதீங்க அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சு தடுக்கிறாங்க. அதுக்குள்ள அவர் வந்து கேக்கையுமே வந்து வெட்டிட்டாரு. வெட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து கத்தியை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கத்தி வச்சு கேக்கை கட் பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்குற நிகழ்வுகள் நடந்ததை நம்மளால பார்க்குறோம். ஸோ இதுல இவருக்கு வந்து புரிதல் இல்லாமல் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு முட்டு கொடுத்து கடந்து போறதுக்கு நாங்கள் வந்து மற்ற கட்சி மாதிரி கிடையாது. இவர் பண்ணது முழுக்க தப்பு தான். ஸோ இதுக்கு அவர் வெளியில வந்து மன்னிப்பு கோரி வருத்தமும் தெரிவிக்கணும். அவர் எம்எல்ஏவா இருந்தாலுமே அவர் பண்ணது தப்பு தான். அந்த தப்பை நாங்கள் சுட்டி காட்டுவோம் தான். அதுக்கு டிவிகேனுடைய வாரியர்ஸ், டிவிகே சார்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அனைத்து பேருமே வந்துட்டு அந்த தப்பை தட்டி கேட்பாங்க. அவர் வெளியில வந்து மன்னிப்பு கேட்டு வருத்தம் வந்து தெரிவிக்கணும். இப்போ லொயலாமணி அவர்களும் அதுக்கு வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே அது தவறு தான். இனிமே நாங்கள் அது நடக்காம நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னமும் அந்த மாதிரி ஒரு செயல் நடக்காது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலுமே தாமு அவர்களும் வெளியில வந்து அவருமே வந்து மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்றதா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலயே வந்துட்டு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படின்றது சாதாரணமா கிடைச்ச வெற்றி கிடையாது. ஒரு கூட்டம் உட்காந்து கத்திட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்க பேசிட்டு இருக்கிற இதுதான், இந்த வெற்றி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்டு அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது நான் திரும்ப சொல்றது அதுதான். இது வெறும் 2 வருடத்துல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அதுக்கு பின்னாடி 25 வருட உழைப்பு அத்தனை பேர் உழைச்சிருக்கிறாங்க. மக்கள் பணி ஆற்றிருக்கிறாங்க. நிறைய போராட்டங்களையும் வந்துட்டு ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ 25 வருஷம் மக்கள் இயக்கமா செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் கட்சியா உருவெடுத்து, அதுவும் இந்த 2 வருஷத்துல தளபதிக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க, அவரை வெளியில வர விடாம என்னென்னலாம் தடை பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நாம எல்லாருமே, அதாவது தளபதியுடைய தொண்டராகவும் ரசிகராகவும் இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் தமிழக மக்களுமே ஒருத்தருமே அவர் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் வராங்க. 2 வருஷத்துல அவர் எந்தெந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு குடைச்சல் கொடுத்தாங்க அப்படின்றது. ஸோ அது எல்லாத்தையும் கடந்து தான் தளபதி இந்த வெற்றி அடைஞ்சி இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, தளபதியுடைய தொண்டரா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தாவேகாவினுடைய தொண்டர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் இதுதான். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றியை நல்ல முறையில பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாத முறையில நம்மளுடைய வெற்றியை வந்துட்டு கொண்டாடுங்க. இடையூறு ஏற்படுத்துகிற விதமாக வெற்றியை வந்துட்டு கொண்டாட வேணாம். இதை வந்துட்டு நீங்கள் வேண்டுகோளாகவும் எடுத்துக்கோங்க. நம்ம ஒருத்தரும் பண்ணக்கூடிய விஷயம் தளபதியை தான் வந்துட்டு போய் சேரும். அவங்கள தப்பு சொல்கிற மாதிரி, ஏன்னா ஏற்கனவே ஒரு கூட்டம் உட்காந்துட்டு என்னடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம பண்ணக்கூடிய, தளபதியினுடைய தொண்டராக இருக்கக்கூடிய நாம பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் தளபதியை தான் பாதிக்கும். ஸோ அவர் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து இப்போ நிற்கிறாரு. அதனால நம்மளுடைய வெற்றியை நல்ல முறையில் கொண்டாடுங்க அப்படின்றது தான் இங்கே வைக்கப்படுறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் இப்போ தாவேகாட வந்து இணையும் போது, ஆதரவு கொடுக்கும் போது, நீங்கள் வந்து மதவாத கூட்டணி கட்சிகள், அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்துக்க கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை வச்சு தான் வந்து சேர்ந்திருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இது எல்லாத்துலையுமே வந்துட்டு நாங்கள் டிவிகேவோட கூட்டணியில் இருப்போம், ஆதரவில் இருப்போம் அப்படின்றத காங்கிரஸ் வந்துட்டு அந்த ஆதரவு கடிதத்தில் குறிப்பிட்டு தான் வந்து சேர்ந்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இடையில சில நியூஸ் சேனல்ஸில் இந்த ஒரு போஸ்ட் இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா, தாவேகா அதிமுக வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க. தாவேகாவினுடைய தலைவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில நியூஸ் வரதை வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அது வந்து முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். தாவேகாவினுடைய இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே இதுக்கு வந்து விளக்கமும் கொடுத்துட்டாரு. ஸோ தாவேகா அதிமுக கூட பேச்சுவார்த்தையை நடத்தலை அப்படின்றத ரொம்ப கிளியரா விளக்கமா வந்துட்டு தெரிவிச்சுட்டாரு. ஆனா அதிமுகக்குள்ள தாவேகால போய் சேரணும் அப்படின்றது சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் நடக்குதா, யாராவது ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா, அதிமுகவில் இந்த வின் பண்ணியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லையா, மொத்தம் 47 பேர் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க அதிமுக மட்டும் தன்னிச்சையா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தரப்பாக வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வந்துட்டு சொல்லப்படுது. அதில் ஒரு தரப்பு பார்த்தோம் அப்படின்னா டிவிகேல போயிட்டு இணையணும், விஜயவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும், நம்மளுக்கும் ஏதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு நம்மளும் போயிட்டு அங்கே பங்கு வகிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்துட்டு முன்னிறுத்திட்டு இருக்கிறாங்களா. இன்னும் பாதி பேர் பார்த்தோம் அப்படின்னா இல்லை டிவிகேல போயிட்டு இணைய வேணாம், நம்ம வந்துட்டு தனியாகவே இருக்கலாம் அப்படின்ற கருத்தை வந்துட்டு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ இப்படி இருதரப்பட்ட கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதிமுகவினுடைய எம்எல்ஏ கூட்டமும் இப்போ தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு எம்எல்ஏ கூட்டத்தை நடத்துறதா இருந்தது மே 6ஆம் தேதி. ஸோ அதை வந்து இப்போ தற்காலிகமாக நிறுத்தியும் வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வின் பண்ணியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல இருவிதமான கருத்துக்கள் போயிட்டு இருக்கிறதுனால எம்எல்ஏக்கள் கூட்டத்தை வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்துட்டு என்ன முடிவு எடுக்க போறாங்க, என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்த போறாங்க அப்படின்றது இனி வரும் காலங்களில் தான் தெரிய வரும். அதாவது நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோல ஒரு தடுப்பு சட்டத்தை பத்தி பேசியிருப்போம். அதாவது கட்சி தாவுதல் தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை பற்றி பேசியிருப்போம். அந்த சட்டத்தில் கூட ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா இப்போது நம்ம அதிமுகவே எடுத்துக்கலாமே, அதிமுகவில் 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லையா தனிச்சு, மற்ற கூட்டணி கட்சிகள் இல்லாமல் 47 எம்எல்ஏக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த 47 எம்எல்ஏக்களில் 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். எத்தனை பேர் வருவாங்கன்னா 31 பேர் வருவாங்க. இந்த 31 எம்எல்ஏக்களும் மொத்தமாக பேசி அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு வந்துட்டாங்க. அதாவது கட்சி தலைமை ஒத்துக்கலை அப்படின்னாலும் ஒரு 31 எம்எல்ஏக்கள் பேசி ஒரு மனதாக சம்மதிச்சு தாவேகால வந்து, அதாவது கட்சி தாவேகால வந்து இணைந்துட்டாங்க அப்படின்னா அந்த 31 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு சேர்ந்துருவாங்க, இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க. அவங்க தாவேகாவோட எம்எல்ஏவா ஆயிடுவாங்க, அதிமுகவோட எம்எல்ஏவா இருக்க மாட்டாங்க. இப்படி ஒருவேளை அந்த 31 பேர் 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் வந்தாதான் அவங்க எம்எல்ஏக்களாவே சேர்த்துக்கப்படுவாங்க. அப்படி ஒருவேளை இல்லை நாங்கள் 10 பேர் வந்துட்டு நாங்கள் டிவிகேல சேரணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய 10 எம்எல்ஏக்கள் மட்டும் கிளம்பி வந்து தாவேகால சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த 10 எம்எல்ஏக்கள் வந்து எம்எல்ஏவாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய பதவி டிஸ்குவாலிஃபைடு ஆகிடும். அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவாங்க, எம்எல்ஏ பதவி வந்துட்டு பறிக்கப்பட்டுரும். ஸோ 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் மொத்தமாக கிளம்பி வந்து சேர்ந்தாதான் அது வந்துட்டு வேல்யூவே. அப்படி இல்லைன்னா கம்மியான பேர் வந்துட்டு கிளம்பி வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அவங்க எம்எல்ஏவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய ரூல். இப்போ அதிமுகலேருந்து 31 எம்எல்ஏக்கள் மொத்தமாக கிளம்பி வந்து தாவேக்கால வந்து சேருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு டவுட் தான், வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ குறைவான ஒரு 10-15 பேர் ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நாம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தளபதி அதிகபட்சமான இடங்கள்ல வந்துட்டு ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நிற்கிறாரு. இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக சில கட்சிகளும் வந்து கூட்டணியில சேர போறாங்க, பெரும்பான்மையும் நிரூபிக்க போறாரு. இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரி ஆளுநர் அவர்களை நேரில் சந்திச்சு பேசிட்டும் வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி கடிதமும் வந்துட்டு அனுப்பியிருந்தாரு. இது எல்லாமே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்காக உரிமை கோரணும், இதெல்லாம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுக்கிறாரு. ஆட்சியும் அமைக்க போறாரு. நாளைக்கு அதாவது மே 7ஆம் தேதி பதவியும் வந்து ஏற்க போறாரு. ஸோ பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் நிறைய வாக்குறுதிகள், திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு தளபதி சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஸோ முதல்ல எந்த திட்டத்துக்கு கையெழுத்திட போறாரு, முதல்ல எந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்க போறாரு அப்படின்னு கேட்டா 2 திட்டங்கள்ல முதல்ல கையெழுத்திட போறாரு. அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா வெற்றி பயணம் திட்டம். அதாவது முன்னாடி இருந்தது என்ன, பெண்கள் டிஜிட்டல் போர்டில் மட்டும், அதாவது பெண்கள் ஒயிட் போர்டில் மட்டும் கட்டணம் இல்லாமல் விலையில்லா பயணம் வந்துட்டு மேற்கொண்டுக்கலாம் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த திட்டம். ஸோ இப்போ தளபதி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எல்லா பேருந்துகள்லையுமே டிஜிட்டல் போர்டு, எல்லா பேருந்துகள்லையுமே பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெற்றி பயண திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வாக்குறுதியாக கொடுத்திருந்தார் இல்லையா. ஸோ அந்த திட்டத்தில் தான் முதல்ல வந்துட்டு கையெழுத்திட போறாரு. அது கூடவே சேர்த்து இன்னொரு திட்டத்திலையும் முதல்ல கையெழுத்திட போறாரு. என்ன திட்டம் அப்படின்னா அனைத்து குடும்பங்களுக்கும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை தளபதி கொடுத்திருந்தார் இல்லையா. ஸோ அந்த வாக்குறுதி திட்டத்திலையும் கையெழுத்திட
போறாரு. இப்படி வெற்றி பயணம் திட்டம் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்ற இந்த 2 திட்டத்துல தான் தளபதி முதல்ல கையெழுத்திட போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ இனிமேதான் மே 7ஆம் தேதி தான் நம்ம ஒட்டுமொத்த பேரும் காத்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு நடக்க போது. சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற வார்த்தைகளை வந்துட்டு நாம் காதால் கேட்க போகிறோம். ஸோ அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து கை கொடுத்துருக்குறாங்க. 113 எம்எல்ஏக்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அவங்களும் கூடிய சீக்கிரமே வந்து இணைய போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் காத்திருந்து பார்க்கலாம். இது சார்ந்து மக்களாகி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.